ஹாய் கைஸ், வாங்க திரும்ப வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு சைட் சீன் போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கான டைம் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ அது வரைக்கும் நம்ம இப்போ காரில் ஏறி உட்காந்தாச்சு. இப்போ அடுத்த சைட் சீன் போகிற வரைக்கும் நம்ம இந்த பில்டிங்ஸ் தான் பார்த்துட்டு போக போகிறோம். அந்த சிட்டி டூர் மாதிரி அப்படியே போக போகிறோம். ஸோ கைஸ், மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோஸ் எல்லாமே கண்டினியூவாக பாருங்கள். மெட்ரோ கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா? இவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த வியூ. அப்படியே டக்குன்னு நான் கார் உள்ள உட்காந்து அப்படியே கேட்ச் பண்ணேன். நம்ம வியூவர்ஸ்க்கு இதெல்லாம் காமிக்கணும். துபாய் மெட்ரோலாம் எப்படி இருக்குது, அந்த ட்ராம் எப்படி இருக்குது, எல்லாமே காமிக்கணும். நைட் வியூ, டே வியூ எல்லாமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் கைஸ், பில்டிங்லாம் எப்படி இருக்குது பாருங்களா. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் அப்படியே செம்மையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே ஒவ்வொன்றும் அவ்வளோ ஹைட்டுக்கு. எப்படி தான் இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இவ்வளோ கம்மியான ஸ்பேஸில், ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸில் வந்து எப்படி இவ்வளோ ஹைட் கட்டுறாங்க, இவங்களுக்குலாம் எப்படி இவ்வளோ பெரிய பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்லாம் நான் திங்க் பண்ணியிருப்பேன். நிறைய வாட்டி திங்க் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்க பிரிட்ஜெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், ரோடெல்லாம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஈவன் நைட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரோட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் கூட அவ்வளோ அழகாக ஒட்டியிருக்கும். அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நைட் வியூவில் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே பாருங்கள் கைஸ், துபாய் வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செமையாக இல்லை? நீங்கள் என் கூட இந்த டூர் என்ஜாய் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் என் கூட இந்த டூர் ட்ராவல் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துட்டே வாங்க. அவனா அவ்வளோ அழகாக இருக்கும். எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. துபாய்க்கு போக முடியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபண்டு இல்லைன்னா நம்மளால் இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்க முடியாது. எல்லாராலையும் துபாய் சுற்றி பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேர் காசு வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க நிறைய செலவு பண்ண மாட்டாங்க. இப்போ நான்லாம் என்ன மாதிரி கேரக்டர்னால் பார்த்திங்கன்னா நிறைய காசு வச்சுருக்கிற ஆளெல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ட்ராவல் பண்ணணும், வேர்ல்டில் என்னென்னலாம் இருக்குது, எந்த நிறைய பிளேசஸ் போய்ட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான். இப்போ ஏன்னா நம்ம ரொம்ப நாள் இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கணும். என்னோடய ஆசை அதுதான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா துபாயோட ஷேக்கோட வீடு பாருங்கள். எல்லாமே ஐவரி கலர் தான் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே துபாய் ஷேக்கோட வீடு. எல்லாமே ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ் தான் அங்கே இருக்கிறவங்க. எல்லா வீட்லேயும் 2 கார் 3 கார், லம்போகினி, புகாட்டி அந்த மாதிரி கார் தான், காஸ்ட்லி கார்ஸ் தான் இருக்கும் எல்லாமே. பாருங்கள் கைஸ், வீடியோ அப்படியே கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப்படியே அந்த 2 சைடும் நான் மாற்றி எடுத்துகிட்டே வந்தேன். லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி எடுத்துகிட்டே வந்தேன். பில்டிங்ஸ்லாம் பாருங்களேன் எப்படி தான் டிசைன் பண்ணி எவ்வளோ அழகாக கட்டிட்டாங்க. இந்த பில்டிங்லாம் என்ன தான் இருக்கும் இது உள்ளே அப்படின்னு நான் நினச்சி பார்ப்பேன். இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்குமோ, ஐடி அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குமோ, இல்லை மால் இருக்குமா, என்னென்னலாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் அசியூம் பண்ணிட்டு தான் வருவேன் அந்த மாதிரி. இந்த பில்டிங் பாருங்களேன் எப்படி கட்டியிருக்கேன் நான். எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நான் பார்த்து அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்டஸியாக நான் அப்படியே பரவசமாக ஆகிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ அந்த ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரிலாம் பில்டிங்ஸ் வந்து இவ்வளோ அழகாக வந்து துபாயில் இருக்கிற இவங்களால தான் இந்த மாதிரிலாம் கட்ட முடியுது. யார் தான் இப்படிலாம் ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ் எல்லாம் இவ்வளோ அழகாக ஒரு பிளான் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க, இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, இவ்வளோ அழகாக இருக்குது துபாய்னு அவ்வளோ ரசிப்பேன். இது பார்த்திங்கன்னா பென்ஸு கார் ஷோரூம். நீங்கள் அந்த சிம்பிள் பார்த்துருப்பீங்க. இது நான் நைட் வியூவில் போகும்போது நான் நிறைய வாட்டி இந்த பக்கம் தான் இந்த 7 days நாங்கள் சேம் ரோட் சைடு தான் சுற்றிகிட்டே இருப்போம். எந்த சைடு பாருங்கள், பென்ஸ் சிம்பிள் தெரியுதா, கார் சிம்பிள். நிறைய கார் ஷோரூம்ஸ் ஃபுல்லாகவே துபாயில் தான் இருக்குது. கார் அவ்வளோ காஸ்ட்லியான காசு, லம்போகினி, அப்புறம் வந்து நம்ம ஷங்கர் யூஸ் பண்ணுவார், ரோல்ஸ் ராய்ஸ் கார் எல்லாமே இருக்குது. என்ன கார் வேணும் எல்லா கார் ஷோரூமும் இங்கே தான் இருக்குது. எல்லாமே நான் பார்த்தேன், எல்லாமே நான் வீடியோ எடுத்துருக்கேன், எல்லாமே நான் காமிக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பில்டிங் பாருங்கள், அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஃபேவரட் பில்டிங் பார்த்திங்கன்னா, அந்த எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் கட்டியிருப்பாங்க. அதோ இந்த இல்லை இதுக்கு முன்னாடி போயிடுச்சு. அந்த ஹோட்டல் தான் அது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபேவரட் பில்டிங்னு பார்த்திங்கன்னா புர்ஜ் கலிஃபாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் தான். அது வந்து இட்ஸ் 7 ஸ்டார் ஹோட்டல். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம புர்ஜ் அல் அரப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் தான். இப்போ அதோ தெரிய போகுது பாருங்கள். அதோ இந்த பில்டிங் தான் என்னோடய ஃபேவரட் பில்டிங்கு. அப்படியே இந்த 2 இது அப்படியே போட்டு ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் அழகாக கட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக கிளாஸ். அப்படியே பார்க்கும்போது டே டைமில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அது உள்ளெல்லாம் போகணுன்னு ஆசை இருக்கும். நான் வந்து நம்மளால் அது போக முடியாது. போகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய காசு இருந்தால் தான் போக முடியும். ரொம்ப ஈஸியெல்லாம் அவ்வளோ காசுலாம் நம்மளால் செலவும் பண்ண முடியாது. நம்ம ஒரு நார்மலான பட்ஜெட் செலவுள்ள தான் நம்ம வந்து இந்த ட்ரிப்பே வந்திருக்கோம். ஏன்னா இது வந்து என்னோடய செகண்ட் டைம். ஸோ வந்து பெரிய காஸ்ட்லியான ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி ஹோட்டல்லாம் நம்மளால் இப்போதைக்கு போக முடியாது. ஸோ அதுக்கு நம்ம நிறைய இன்னும் ஏர்ன் பண்ணால் தான் வந்து அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ கைஸ், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. இந்த டூர் என் கூட கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
எல்லாருமே என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஈமார் தான் அந்த நம்பர் 1 பில்டிங் ஆர்கிடெக்ட் இன் துபாய்ன்னு பார்த்தீங்கன்னா ஈமார் தான். எங்கள் டைரெக்ஷனில் நிறைய மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னா துபாயில் டாப்பஸ்ட்டு பில்டிங்லாம் கட்டுறது பார்த்திங்கன்னா யாருன்னா ஈமார் தான். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஈமார் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறது அவர் தான். நிறைய மாலு பில்டிங்ஸ் எல்லாமே கட்டுறவர் வந்து ஈமார்னு ஒரு ஆர்கிடெக்ட் தான். ஆக்சுவலாக அவர் வந்து இப்போ துபாய் கிங் இருக்கார் இல்லையா, அது பாருங்கள் வந்துட்டே இருக்கு பாருங்கள். துபாய் கிங் கூட ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கிடெக்டாக தான் அவர் இன்ட்ரோ ஆனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஜாயின்ட் ஆகிட்டார் அந்த ஈமார். ஏன்னா அவரால் வந்து அவருக்கு நிறைய பில்டிங்ஸ் கட்ட முடிஞ்சிச்சு. ரொம்ப எஸ்தெட்டிக்கான பில்டிங் புர்ஜ் கலிஃபாவை கட்டினதே வந்துட்டு நான் அந்த ஈமாரோட அந்த முஸ்லீம் அவர் தான் கட்டியிருக்காரு. முஸ்லீம் ஆர்கிடெக்ட் ஆக்சுவலாக அவர் தான் கட்டியிருக்காரு. அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக ஒவ்வொரு பில்டிங் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு 2 கண்ணு கண்டிப்பாக பத்தாது கைஸ். 1000 கண்கள் வேணும். அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே பார்க்குறதுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக, இப்போ நம்ம ஊர்லலாம் கொடைக்கானல், ஊட்டி, கேரளா அந்த மாதிரிலாம் போனால் ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். இன்னும் இந்த டைப் ஆஃப் லைக் வந்து இது டெசர்ட் ஏரியாலே இது ஃபுல்லாக. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பில்டிங்ஸ் தான் இருக்கும். இது ஒரு விதமான ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இதை நல்லா அழகாக ரசிச்சுட்டே போகலாம். இப்போ நம்ம நிறைய இப்போ டூருன்னு கிளம்புனா, நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம டூருன்னு கிளம்புனா இந்த சைடு போவோம். சவுத் சைடு பார்த்திங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல், மூணார் அந்த மாதிரி தான் போவோம். இது பார்த்திங்கன்னா இப்போ அப்ராடு போனோம்னா பாருங்கள், அதுவும் டெசர்ட் ஏரியாவை எந்த அளவுக்கு அழகாக மாற்றிருக்காங்கன்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. இங்கே எவ்வளோ டெவலப்மெண்ட்டு, எந்த அளவுக்கு இந்த கண்ட்ரி, சின்ன கண்ட்ரி தான் துபாய், ஆனால் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்களேன். அது வந்து அந்த துபாயோட ராஜா இருக்கார் இல்லையா, அவர் தான் நம்ம பயங்கரமாக பாராட்டணும். அவருக்கு வந்து நிறைய சன் இருக்காங்க, 2-3 சன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இப்போ இந்த துபாய் இப்போது பார்க்குறாங்க. இப்போ நம்ம நாட்டில் மாதிரி பாலிடிக்ஸ்லாம் கிடையாது. இப்போது இந்தியாவில் வந்து பாலிடிக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கே அந்த துபாய்க்கு வந்து ஒரே ஒரு ராஜா தான், அது அவர் தான் அந்த துபாயை ரூல் பண்ணுறார். வேறு யாருக்குமே கிடையாது, அவர் மட்டும்தான் எல்லாமே. அவர் தான் இந்த அளவுக்கு இந்த துபாயை டெவலப் பண்ணியிருக்காரு. அங்கே என்னால் கேமராவில் வந்து கேட்ச் பண்ணவே முடியல. அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது. நான் குனிஞ்சு இப்படி எல்லாம் குனிஞ்சு என்னால் எதுவுமே ரசிக்க முடியல. நான் அதை கேட்ச் பண்ணி எடுக்கணும், நம்ம வியூவர்ஸ்க்கு இதெல்லாம் காமிக்கணும், யூடியூப்பில் போடணும், அவங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் அதெல்லாம் எடுத்தேனே. நான் அப்படியே வந்து நிறையா என்னால் வந்து பார்த்துட்டுலாம் இருக்கவே முடியல. அப்படியே அந்த விண்டோ சைடு வச்சுட்டேன், கையில் பிடிச்சிக்கிட்டே அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே என்ன பண்ணேன், அப்படியே எடுத்துகிட்டே வந்துட்டே இருந்தேன். என்னோடய வேலை அது மட்டும்தான் இருந்துச்சு. நான் துபாய் வந்து அந்தளவுக்கு இந்த வாட்டி செகண்ட் டைம் பார்க்கும்போது நம்ம வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் காமிச்சிட்டே இருக்கணும். நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து எந்த டிஸப்பாயின்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. நம்ம துபாய் ஃபுல்லாக சுற்றி காமிக்கணும். இன்னும் நிறைய இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அதெல்லாம் இன்னும் நிறைய போகும் பாருங்கள். திருப்பி ஒரு மெட்ரோ கிராஸ் ஆகி போகுது, பார்த்தீங்களா? நோட் பண்ணிங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்கும் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி, நிறைய லேடிஸ் ஆர்கிடெக்ட் கூட இருக்காங்க இங்கே துபாயில். அவங்கெல்லாம் நான் வந்து நிறைய எக்ஸ்ட்ராடினரியாக வந்து டிசைன் பண்ணி அவங்க எல்லாமே நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதுவும் நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். நம்ம இந்தியாவிலேருந்து கூட நிறைய ஆர்கிடெக்ட் வந்து அங்கே போயிருக்காங்க. பாருங்கள், இதுதான் கைஸ் த வண்டர்ஃபுல் மியூசியம்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் நம்ம சைட் சீன் போகிறோம். இப்போ கார் வந்து இப்படி போயிட்டு அப்படி திரும்பி அந்த இடத்துல போய் நிற்க போகுது. இப்போ நம்ம இது உள்ளே தான் போகிறோம். இந்த மியூசியம் என்ன அழகாக டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக ஒரு எக்கு மாதிரி ஷேப்பை வந்து கொஞ்சம் அழகாக ரெடி பண்ணி அதை அவ்வளோ அழகாக இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த மியூசியம். இப்போ போயிட்டு இப்போ டேர்ன் ஆகி இப்போ நம்ம அந்த சைட் போகிறோம். போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மியூசியமும் வந்து ஒரு இந்த சைட் சீனில் அந்த மியூசியமும் இருக்குது. அது இப்போ போகிறோமா இல்லை இன்றைக்கி போகிறோமா இல்லை நாளைக்கு போகிறோமா என்னன்னு தெரியல. அடிக்கடி நம்ம எல்லா சைட் சீனும் அந்த மியூசியமை கிராஸ் பண்ணி தான் நம்ம போவோம். நம்ம புர்ஜ் கலிஃபா கிராஸ் ஆகும், நிறைய எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் நம்ம போவோம். ஸோ அப்போ நீங்கள் நிறையா வாட்டி இதை பார்க்குற மாதிரி இருக்கும். நான் நிறைய ஆசை தீர நிறைய பார்த்துட்டேன். அந்த ரோடு, அந்த பில்டிங்கு எல்லாமே பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டோன்ட் மிஸ் த வீடியோ, வாட்ச் இட் கண்டினியூஸ்லி. டூ லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எதுவுமே வந்து விட்டுடாதீங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டூரை என் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து இப்போ ஒரு பிரிட்ஜு போயிட்டுருக்கு இல்லையா காரு, அது பார்த்திங்கன்னா ஒரு சீக்கு அடியில் இந்த பிரிட்ஜு போட்டிருக்காங்க அப்படின்னு டிரைவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு. அந்த கடலுக்கு அடியில் தான் வந்து இந்த பிரிட்ஜு போயிட்டுருக்கு
போயிட்டு அது கண்டினியூட்டி அதில் தான் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதையும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே போனோம். அதுக்கப்புறம் நிறையா டெவலப்மெண்ட் இருக்குது கைஸ், பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ அடுத்த சைட் சீன் நான் என்ன போகிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அடுத்த சைட் சீன் போக போகிறோம் கைஸ். ஸோ வீடியோ கண்டினியூவாக கரெக்டாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் எனக்கு பிடிச்ச பில்டிங் திருப்பியும் வந்துடுச்சு. இப்படி சுற்றிட்டு டிரைவர் கிட்டே வந்துட்டார், தெரியுதா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச பில்டிங் இது, 7 ஸ்டார் ஹோட்டல் துபாயில். ஓகே கைஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களா? இந்த பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த துபாய் டூர் எப்படி இருக்குதுன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். லைக் பண்ணுங்கள், டூ லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகேவா? பாருங்கள், துபாய் ஃப்ரேம் வந்துருச்சு பாருங்கள். இது திரும்ப திரும்ப நம்ம எந்த சைடு போனாலும் இது வந்துகிட்டே தான் இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ், செம்மையாக இருக்கும். துபாய் டூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா இருக்குன்னு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகேவா? கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டட்டா, பாய்.